ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னா மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். சத்துக்களும் சுவைகளும் நிறைஞ்ச இந்த வெள்ளை கொண்டக்கடலையை வெயில் காலங்களில் சமைச்சு சாப்பிட்றது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போய் கட் ஹெல்த்தாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கட்டாயம் சமைச்சு சாப்பிடுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குனா ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். இது வேகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மசாலாத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். இது தனியா, சீரகம், மஞ்சள் சேர்த்து அரைச்சது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு ஒரு 8-9 விசில் வர்ற வரைக்கும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா, சென்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கொத்தமல்லி தலையில் தூவி இறக்கிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.